பிலாசபின்னு சொன்னீங்க. நான் ஆக்சுவலி தள்ளி வச்சு பேசுகிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிஸ்னஸ் பர்சன் நான். எங்களுக்கு சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஃபிலாசபி திங்க் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்த மென்டலி வி ஆர் நாட் ஃபிட். ஸோ நாங்கள் ரன்னிங் அந்த டெய்லி ரன்னிங் காஸ்ட்டு சர்வே அதுவே எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஃபிலாசபி எப்படி நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு சேலஞ்சு. அண்ட் செகண்ட் சேலஞ்ச் வந்து keep on updating with seniors இல்லை நாங்கள் எக்ஸிபிஷன்ஸோ எக்ஸ்போ வேர்ல்டு நாங்கள் போகிறோம். பட் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் நிறைய எங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் ரீச் பண்ணோம். ஆஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் still we are running the business through only the private sectors depend பண்ணி தான். ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸ் நாங்கள் மூவ் பண்ணி எம்எஸ்எம்இயோ இல்லை எஸ்எஸ்ஐயோ இல்லை சிஐயோ நாங்கள் போய் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ தான் நான் என்றோம் போது எங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய ரிசப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு செகண்ட் சேலஞ்ச். தேர்ட் நாங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து ஹவு டு ஹேண்டில் த மணி. பிகாஸ் ஸ்டில் ஹேவ் 60 இன்ஜினியர்ஸ் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு 30 இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் அ சிங்கிள் இடைமாறன் ஒரு கேள்வி தான் உங்களுக்கு. அதான் சொல்லிட்டு அது 2 கேள்வி கேட்குறது பெரிய உரையாற்று. எனக்கு இதில் என்னன்னா ஹவு டு ஹேண்டில் மணிங்கிறது பெரிய சேலஞ்ச். ஸோ அதுக்கு உங்களுடைய ஜஸ்ட் ஒரு by experience or we also have 2-3 startup companies. இப்போ நான் டாட்டர் கம்பெனி சொன்னது சாஃப்ட்வேர் கம்பெனி. இப்போ ரீசெண்டாக என்னோட சன்னும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து லேபர் ஹோம்னு ஒரு புது கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இட்ஸ் அ டெல்லி பேஸ்ட் கம்பெனி. அது லேபர் ஹோமில் என்ன பண்ணுறாங்கன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அண்ட் supplying the, I don't say supply, and helping them to go to a good company for work and helping the company to get good people. இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. But what they have done a business plan. They have written the business plan for next 5 years. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்? Maybe maximum investment of 3 crores. If nothing happens as per our plan, if something happens as per our plan, that may come down to 2 crore or 1.5 crore. If we place 5,000 people, then it will become viable, break even ஆகும் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி. இப்போ நாங்கள் கூட வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் பிளான் பற்றி சாஃப்ட்வேர் கம்பெனி, அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும், சம்பளம் போட்டுகிட்டே இருக்கணும், நம்ம எப்போ ஆர்டர் வருது தெரியாது. ஸோ நான் சொன்ன இந்த 2.5 மில்லியன் மேன் அவர் நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி இன்வெஸ்டட்னு தெரியும். பட் இது எல்லாரும் செய்கிற தப்பு தான். அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன் வந்து இது ஸ்டார்ட் அப் கம்பெனி இட்ஸ் அ ஃபவுண்டர்ஸ் டயலமான ஒரு புக்கே இருக்கு. நீங்க சொன்ன அதே மாதிரி வந்து பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா யூ ரைட் அ பிசினஸ் பிளான், கெட் இட் வெட்டட் பை சம் எக்ஸ்பர்ட். தேர் ஆர் பீப்புள் ஹூ கேன் ஹெல்ப் அஸ் டு கெட் தி பிசினஸ் பிளான் ப்ராப்பர்லி டன். அதுக்கு ரெடினஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஃபினான்ஸ் பிளானுக்கு மேபி இப்போ இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர் ஆத்தரைஸ்டு ஆடிட்டர்ஸ் அவங்க நிறைய அது செய்யறது இல்லை. தேர் ஆர் ஃபினான்சியல் கன்சல்டன்ட்ஸ் who will help us to understand how to take it forward in different situations, how much money we need to keep it as a reserve. I do not know if you are a single owner company or it is a investment 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டா that financial discipline has to be very very important. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு. தேர்ட் ஒன், இப்போ வந்து சிஏஐல கண்டிப்பா அதுவும் வந்து நிதின் கட்கரி எம்எஸ்எம்இக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த பிறகு there is lot of good work is going on for MSME particularly. நீங்க அது வந்து சிஏஐ இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர் சொல்றீங்க, கோயம்புத்தூர் சிஏஐ இஸ் வெரி ஆக்டிவ் இன் தட். நீங்க சிஐல இப்போ கனெக்ட் ஈவெண்ட் நடக்குது, இப்போ வந்து வர மாசத்துல சென்னையில நடக்குது. இப்போ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போகும்பொழுது ஃபார் ஹோல் டே இஃப் யூ ஆர் ஏபிள் டு அதர் வி ஆல்வேஸ் யூஸ் டு சே டோன்ட் பி இன் த பிசினஸ், பி ஆன் த பிசினஸ்னு சொல்லுவோம். பி இன் த பிசினஸ்னா நம்ம காலையில எழுந்திரிச்சு நம்ம போன் இல்லைன்னா வேலை நடக்காது. சுவிச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்றாரு. எத்தனை பேர் நீங்க அதை வந்து போனை பார்க்காம இருந்தீங்கன்னு தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், இதுக்கு அப்ரூவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் சேர்த்துனது வாழ்க்கை தத்துவம். இப்ப சுந்தர் பிச்சை பத்தி போடும்போது அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததுதான் அவர் இப்ப வந்து பெரிய ஆளா போய் அந்த இண்டஸ்ட்ரியில பண்றாருன்னு சொல்லி வந்தது. எல்லாருக்கும் மதிப்பா நடந்துக்கோ, போய் சொல்லாத, இதுதான் பிலாசபிங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அது வந்து முதல்ல பார்த்தா சின்னதா தெரியும். ஒரு போய் சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு பண்ணணும். நம்மளோட வேலை பார்க்குற நண்பர்கள் வந்து நம்மளை பார்க்குற விதம் வேறையா போயிடும். Philosophy is given to us from a young age. Our elders have given philosophy in different models to us. Our grandfather or whatever it is. So அந்த மாதிரி விஷயமா தான் philosophy சொல்லுது. பிசினஸ் philosophy கண்டிப்பா நான் சொல்லுவேங்க, நிறைய புக் படிங்க.
HP or Harvard Business Reviewங்கிறது இட்ஸ் a magazine. Now it is being managed by India Today Publications. இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 17 வருஷமா நான் நீங்க வாங்க எங்கிட்ட வேணா எல்லா புக்கும் இருக்கு, எடுத்துட்டு போங்க. எதுக்குன்னா அதுல ரெலவெண்டா இருக்கும். நீங்க கரண்ட் என்ன இருக்கோ அது ரெலவெண்டா இருக்கும். பீட் HR, பீட் ஃபினான்ஸ், பீட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்த பத்தியும் அது வந்து ரெலவெண்டான டாபிக்கா இருக்கு. என்னடா நமக்காக எழுதுறானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்றது வந்து ஆன்லைன்ல இருங்க, நீங்க வந்து ரெலவெண்டா இருங்க அப்படின்னா முக்கால்வாசி இப்ப நமக்கு யாருக்காவது வந்து போன்ல எல்லா நியூஸ் சேனல் வந்த பிறகு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கே மனசு இல்லை. அதை எடுத்தாலுமே வந்து யார் யாருக்கு எடுத்தா, யார் கொலை பண்ணா, இதுதானே வருது இல்லைங்களா? நல்ல விஷயமே கேட்டு போச்சு. ஸோ நம்ம வந்து எதை பார்க்கிறோம், என்ன வேற நேரம் ஒதுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாவே டெஃபினெட்லி இட் அப்ளைஸ் டு எவ்ரி பிசினஸ் மேன் அட் திஸ் ஸ்டேஜ். மெனி கம்பெனிஸ் இப்போ ரிலையன்ஸ் பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து L&T பத்தி சொல்லும்போது why they have started L&T Infotech, why they have acquired Mindtree. Construction company could not inspire people to come and join, so they want an IT arm, a strong IT arm. அதனால வந்து அவங்க வந்து Mindtree பண்ணாங்க. So these are all some of the things. நம்ம எப்படி, ஆனா நீங்க வந்து அது வந்து கண்டினியூஸா பார்த்து உங்களை மாதிரி பண்ணவங்க யார் கூட போய் பேசிட்டு பண்ணனா நிச்சயமா வந்து எங்கேயும் உங்களுக்கு வந்து இந்த when the student is ready the teacher will appear ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது வந்து கண்டிப்பா நடக்கும். சார், நான் 1984 தான். நீங்க உங்க பேட்ச் நீங்க 5 இயர்ஸ், நான் 4 இயர்ஸ் கெமிக்கல் முடிச்சுட்டு 4.5 இயர்ஸ் தான் சார். ஸோ முடிச்சுட்டு ஐ வென்ட் ஃபார் ஜாப். அந்த கெமிக்கல் ரிலேட்டட் அண்டமான்ல 1 இயர் போயிட்டு திருப்பி ஊருக்கு வந்து ஃபாதர் பிஸ்னஸ் கிராக்கர் பிஸ்னஸ் சிவகாசி. அப்போ பண்ணும்போது ஃபாதர் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அட்டாக்ல ஆக்சுவலி 1988. அப்போ தட் அம்மா கூட இருக்கிறனால நான் ஊரில் இருக்கிற மாதிரி பேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஐ ஹவ் டன் ஃபார் லாஸ்ட் 30 இயர்ஸ் இன் ட்ராவல் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட் அண்ட் ஆல் கெமிக்கல் ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன 5 வெஹிக்கல்ல நாங்கள் ஏதோ 3 பண்ணிட்டு இப்போ நான் வி ஹவ் என்டர்ட் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல் பிஸ்னஸில் வந்து நான் கம்ப்ளீட்லி டைட் அப் வித் ஒன் டெல்லி PhD professor, and he is a technical director of the company, and we are looking for investment from Google actually. And my brother done a good hospital here. டாக்டர் முடிச்சுட்டு அவர் அப்போலோ 10 இயர்ஸ் வந்து நம்ம ஈரோட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிவல் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இங்கேயும் ஒரு பாண்டிச்சேரியில் பிவல் இருக்கு. அவங்களுடைய பண்ணியை கூகுளில் பண்ணிட்டு ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். வெற்றிவேல் ஈரோட்டில் உள்ள ஹாஸ்பிட்டல் நல்லா எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிட்டோ 5 ஸ்டார் மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலில் 5 ஸ்டார் மாதிரி இருக்கும். இது தனி 11th கிளாஸ் நான் போனாரு. ஸோ என்னுடைய பீரியட் என்னன்னா, நான் அப்போ இருந்த பிறகு ஹெல்பிங் டு ஃபினிஷ் டாக்டர். நானும் என்னோட பிசினஸ்ல ஐ வாஸ் சம்திங். பட் என்ன பிரச்சனைனா, அப்பா டெவலப் பண்ண பிசினஸ்ல வந்து அடுத்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இப்போ நாங்கள் டிராவல் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கும் போது, டிராவல் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன்லன்னா மைக்மெட்ரிக் அவன் 250 crores 300 crores இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. நாங்கள் வந்து ஊரில் பிசினஸ் பண்ணிட்டு இப்போ தட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு டைப் வித் மைக்மெட்ரிக். ஸோ அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் பண்ணிருக்கோம். என்னோட பர்சனல் என்னன்னா, நம்ம பசங்க வந்து நம்மளோட பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன சார்? 2 பசங்களும் அவங்க அம்மாட்ட தான் பேசுறாங்க. மகனா வந்து உட்கார்ந்து நம்ம பேச அவங்க வந்து அது அப்பா ஊர்ல தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சென்னையில போயிட்டு தம்பி பியூர் ஹாஸ்பிட்டல் 6 ரன் பண்றாரு. அவங்க கூட உட்காந்துட்டு அப்பா வந்து ஒரு நான் இதுல பாக்குறேங்க. அது என்ன காரணம் இருக்கு? அது எப்படி அவாய்ட் பண்றது? கண்டிப்பா பேசுவேன் ஓரளவுக்கு. அதாவது வீட்டுல இருக்க பேச மாட்டான். ஊருக்குள்ள போயிட்டு வந்த பிறகு ரொம்ப உட்காந்து அப்பாட்ட அப்பா அங்க போனேன் இங்க போனேன் இதெல்லாம் போனேன் ரொம்ப டீப்பா பேசுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை அடிப்போம். இல்லைங்க, நீங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. இல்ல எத்தனை வயசு வரைக்கும் உங்கள்கிட்ட செலவு பணம் வாங்கினாங்க? நேற்று வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கேட்பீங்களா? கேட்கலாம் மாட்டேன். தெரியும் அவனுக்கு ட்ரூவா இல்லங்கிறது தெரியும் எனக்கு. எப்படியோ அதாவது the number one freedom is financial independence. If it is there, then only choice will associate with us. The way we look at money, சொல்லுவாங்க பிர்லா பத்தி இருக்கிற கரண்ட் பிர்லா இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு அவரோட தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5 crore பணம் கொடுத்தாராம். கொடுத்த நாள்ல இருந்து கரெக்டா 1 வருஷம் கழிச்சு தான் நீ என்ன மீட் பண்ணணும்னு சொன்னாராம். என்ன வேணா பண்ணிக்கனாராம். அவர் ஏதோ பண்ணி கொஞ்சம் பணம் எல்லாம் விட்டாரு. அடுத்தது வந்து 50 crore கொடுத்தாராம்.
மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்க சொல்லி. அப்போ வந்து இந்த 5 crore மிஸ் பண்ணி எல்லாம் பண்ணதுல கத்திட்டு அவர் 50 crore வந்து அவர் வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்து எல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு 500 crore கம்பெனி அவர் கையில கொடுத்தாரு. இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய பொண்ணுங்க வந்து வீட்டுல அம்மா பேச்சு அப்பா பேச்சு கேட்கறது இல்லைங்கிறது, 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா நான் தான் என் இஷ்டத்துக்கு எல்லாம் செலவு பண்ணலாமே அப்படிங்கிறது சொல்லுவாங்க. குழந்தைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு யார் பேச்சு கேட்கறது. இது வந்து ரெண்டாவது வந்துங்க, இது ஒரு ரீஜனல் ஒரு டயலமா ஆல்சோ. இப்போ ஸ்ரீராம் அசோக் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, கல்யாணத்துக்குலாம் வந்திருந்தேன் நான். இப்போ அங்கே வந்து ஜென்ரலாக வந்து இப்போ தூத்துக்குடியில் ராஜன் எங்கள் ஃப்ரெண்டு ராஜன், இப்போ அவரோட சன் என்னோட ஒர்க் பண்ணுறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்பாவும் மகனும் தே டோன்ட் ஜெல் வெல். இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் மேபி a pioneer in doing it. Travel with him number 1. நான் பண்ணது வந்து யூஎஸ்ல பையன் படித்தான், போய் 1 மாதம் அவரோட இருந்தேன். அவனோட கேரில் நான் இருந்தேன். வந்து அப்போ வந்து என்னாச்சுன்னா, இப்போ அவன் எல்லாமே அவனை நம்பி தான் நம்ம செய்கிற மாதிரி வந்தது. we could understand his capability. உங்கள் 2 பையங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும், ஒருத்தருக்கு இன்னொரு திறமை இருக்கும். நம்மளே அறியாமல் நம்ம வந்து இன்விசிபிளாக we may be criticizing them on different notes which would have gone into their mind, feeling that அப்பா நம்ம என்ன பண்ணாலும் பாராட்ட மாட்டாரு அப்படிங்கிற ஃபீலிங் கூட இருக்கலாம். திஸ் இஸ் மை டஸ்ட். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக, ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் பவுன்சிங் போர்டில் grooming the boys to become our partners. அவங்க வந்து இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் என் பையனை கேட்காம நான் எந்த செலவும் பண்ணுறதில்லை. that is the respect I give it to him. He has made so many mistakes, but I never pinpointed that. பரவாயில்லப்பா, அது எங்கள் அப்பாவே எனக்கு பண்ணாருங்க. சிபிசிஎல்ல 92ல ஒரு வேலையை எடுத்து செஞ்சோம். அப்போ அந்த ஒரு வேலையில் லாஸ்ட் 2 crores ரொம்ப டஃப்பான ஒர்க்கு. அந்த கண்டிஷன் நார்த் மெட்ராஸ் ஹவ் இட் வில் பி. அங்கே வந்து ரொம்ப அடிதடி எல்லாம் இருக்கும். நாங்கள் தெரியாமல் போய் மாட்டிட்டோம். வேலையெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அட் தட் டைம் 2 crore was a big loss. அப்போ நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த வேலைக்கெல்லாம் டெண்டர் பண்ணிட்டு இருந்தோம். மனசுக்குள்ள அது இருக்கும் இல்லைங்களா. நான் உட்காந்துட்டு ஒரு யோசனையாக இருந்தேன். சாப்பிடும்போது அப்பா கேட்டார், என்னப்பா சமீபமாக எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனையாகவே இருக்குன்னு. இல்லையா, அது 2 கோடி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் திரும்பி வந்துருமான்னாரு. வேற வேலையை பாரு, அதை விட்டுட்டு அடுத்து என்ன வேலையை எடுக்கலாம், சம்பாதிக்கலாம்னு பாரு அப்படின்னாரு. சிமிலர்லி ஐ வாஸ் கிவன் தட் ஃப்ரீடம். இப்போ நீங்கள் வந்து நாளைக்கே போயிட்டு, தம்பி 1 மாதம் நான் வெளியூர் போயிட்டு வரேன், எல்லாத்தையும் நீ பார்த்துக்க, என்ன நடந்தாலும் நீ பண்ணிக்கன்னு சொல்லி பாருங்க, அடுத்த நாள் உங்களோட நல்லா பழகுவார். ஏன்னா பிரச்சனை வந்து நம்மள்ட்ட தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க பார்க்குற உலகம் வேற, அவங்க டெக்னாலஜி பற்றி சொல்கிறாங்க. அந்த பிரதர் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா த்ரூ அ காமன் ஃப்ரெண்ட் ஈரோடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார், பரம்னு சொல்லி வந்து இப்போ வந்து அந்த ஆங்காலஜி சம்மந்தமாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க. வந்துட்டு ஈரோடு வந்திருந்தார் அவர், நான் பார்த்தேன். நான் இது வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாங்க. இட் வில் டேக் டைம். அம்மா கிட்ட பேசுறதுங்கிறது வந்து அதுவாக நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டு அது மாதிரி அவன் வந்து he wanted to marry a particular girl. We also understood that is the right girl அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். நான் சொல்ற ஃப்ரீடம் இதெல்லாம் தான் ஃப்ரீடம். இன்னைக்கு வந்து இது எது நம்ம பண்ணாம நமக்கு அப்புறம் அந்த பசங்க பிசினஸ் பார்க்கலாம். பட் சன் அண்ட் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி நோபல் அண்ட் வண்டர்ஃபுல் திங் விச் ஹேஸ் டு பி நர்ச்சர்ட் ப்ராப்பர்லி. பிசினஸ்க்கு வரக்காகவே இல்லை, பி எ ஃப்ரெண்ட். நீங்க அது வந்து கண்டிப்பா அண்ணாமலையில இருந்துட்டு உங்களுக்கு அந்த வித்தை சொல்லி தர வேண்டியது இல்லை. அது நீங்க வெளியே எங்காவது கூட்டு போங்க, ஒரு ஃபாரின் டூர் போங்க, போயிட்டு என்னடா சொல்லுங்கடான்னு கேளுங்க. அப்புறம் எங்களோட அனுபவத்துல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரோட சன்னும் அவருக்கும் இது மாதிரி பிரச்சனை. இப்போ அவன் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா, நீ ஒரு விஷயம் பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு I did some, I don't say counseling, a kind of interaction with that boy. Then the father and son had become very good friends. Maybe அது கொஞ்சம் சமயத்தில் ஏதாவது நம்மகிட்ட சொல்லுவாங்க பசங்க வந்து, இல்லைங்க அங்கிள் அப்பா வந்து நீங்களாம் ஜாலியாக தானே இருந்தீங்க, 11 மணிக்கு தானே சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டுக்கு வந்துருப்பீங்க, என்ன மட்டும் ஏன் 8 மணிக்கு வீட்டுக்கு வரலன்னு கேட்குறாரு அவர் அப்படின்னு கேட்கலாம். இது கூட ஒரு விஷயமா இருக்கலாம். being a smaller town, entertainments are limited, you will be knowing what he is doing always. அவர் உங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஊர் பிரச்சனை. அனுப்பிச்சு விடுங்க, எங்கேயாவது போய் ஒர்க் பண்ண அனுப்பிச்சு இல்ல அப்போ சரியா வந்துடுவாங்க சார். அது வந்து கண்டிப்பா சரியா வருங்க. தேங்க்யூ சார். இப்போ ஆக்சுவலி தேவராஜ் இஸ் கோயிங் டு பி வித் அஸ் ஃபார் லஞ்ச். அந்த டைம்ல நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம். இன்னும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நிறைய இது இருக்கனால, அசைன்மெண்ட் இருக்கனால லெட் அஸ் பாஸ் இட் ஆன் டு தி அதர் அசைன்மெண்ட். Now the Coimbatore chapter and Madurai chapter, we want to honor the
Pondicherry chapter, Coimbatore and Madurai. Come first. To Pondy ABN Inauguration, and I'm from Coimbatore chapter of ABN, and I'm really happy to note that we have come here to meet with another chapter of ABN Pondy, and with August guest member of Mr. Devarajan, Mr. Gopi, Tariq, and Sadasivam, and Prabhakar, and Hariraj. And thank you very much for giving us an opportunity to be here. And we are immensely pleased to hear all the expertise of Mr. URC group of companies. And extremely happy to know that the path they have come up with so much of difficulties, and he is able to narrate his experience to augment our futures. As such, in Coimbatore we have already developed some interconnection with inter-mutual business, and we have got members who are already doing a business in civil, electrical, and manufacturing. And we have already interacted with our Chennai chapter for mutual benefits, and we will continue to do that. And any opportunities we have in store at Coimbatore, and recently we have got the Codicia Park developed exclusively for defense segment. And many of our members are having their property and going to develop their infrastructure there, and probably ABN Chennai and other places can contribute to develop that also. Thank you very much. அனைவருக்கும் மதிய வணக்கம். மதுரை பட்டணத்திலிருந்து சிபி ரவி 82 மெக்கானிக்கல். ஏபிஎன் பாண்டிச்சேரி உருவானதற்கு வாழ்த்துக்கள். மதுரை ஏபிஎன்லேருந்து தேவராஜன், காலேஜில் படித்த தேவராஜன், இப்போ பார்க்குற தேவராஜன் உண்மையிலே ஆச்சரிய பிரமிக்கத்தக்கதுன்னு தான் சொல்லணும். அவரோட நிறையா பர்டிகுலர்லி மீனாட்சிநாதன் கேட்ட மாதிரி இப்போ என் பையனுக்கும் அது இருக்கு, அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேங்கிற உறுதி குறித்து இது மாதிரி நிறையா தேவராஜன் சொன்னாங்க. அட்வைஸை எல்லாரும் கேட்டு வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you. Now the session is going to be an important session. சேவை இதை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசணும். தயவு செய்து அதை எக்ஸீட் பண்ணாதீங்க. Now I request அமர்நாத் அண்ட் கேதார்நாத் அவங்களுடைய தொழிலை முதல்ல பேசி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்சரஸ் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய உதவியோடு தான் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. சதாசிவம் சார் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ண 2 அல்லது 3 நிமிஷம் கொடுங்க. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் முன்னால் இருக்கக்கூடிய அயட்டான்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சற்று தாமதமாக வந்தேன். கண்ணதாசன் வந்து ஒரு மீட்டிங் வந்தாராம். அவரோட விட்டி ஸ்பீச் அண்ட் இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். புலமையை பற்றி பேசும்போது சொன்னாரா, உங்களுக்கு பிடித்த மாதம் எதுன்னு கேட்கும்பொழுது தாமதம் அப்படின்னாராம். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு, அதுக்காக முதல்ல எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். தேவராஜ் சார் பேசும்பொழுது அவரை பார்க்கும் பொழுது, இன்னைக்கு அவரை பார்க்கும் பொழுதும் சரி, படிக்கும்போது எனக்கு 6 மாதம் சீனியர். அவர் ரெகுலராக மீட் பண்ணிப்போம். ஏய் தேவா ரெட்டி இருக்கு அப்படிங்கிறாரு. போகும்போது அவர் எப்போதும் கையில் ஒரு சிகரெட்டோட பார்த்து ஞாபகம். அவர் இன்னைக்கு பேசும்போது எனக்கு கிளாரிஃபை ஆகிட்டு, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு போஸ்டரில் சிகரெட் பிடிச்சிருப்பாரா இல்லை இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. இன்னைக்கு அது கிளாரிஃபை ஆகிடுச்சு. என்ன சிகரெட் அவ்வளோலாம் டீப்பாக கேட்கக்கூடாது. And my kudos and appreciation to Prabhakar and Arivaraja. Both of them are very vibrant. எனக்கும் அமர்நாத்துக்கும் அதிக வேலை வைக்கல. அவங்களே எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்களே எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆமாம், எந்த வேலையுமே வைக்கல உண்மையை சொல்ல போனால். ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக அவங்களோட அந்த எந்தூசியாஸ்டோட
பாண்டியையுமே நல்ல ஒரு growth சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான இதுவும் இல்லை, நிச்சயமாக சந்திக்கும். அடுத்து இன்ட்ரோடக்ஷன் சொன்னார். என்னை பற்றி சொல்லணும்னா 1984 நான் மீனாட்சி நாதன் அண்ட் பசுபதி எல்லாம் கிளாஸ்மேட்ஸ். அவங்க கெமிக்கல், நான் சிவில். ஸோ நான் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். We are 3 brothers. We are all together. ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான், பேஸ் தான். தென் we started எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் ஆரம்பிச்சது, கிராண்ட் ஃபாதர் ஆரம்பிச்சது பெட்ரோல் பங்க்கு. சார் we have 75 engineers here சார், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஓகே சார். Then we got into hotel business. Civil படிச்சதுனால I came into construction business. Thank you. And இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஜூனியர் ராம் பிரசாத் வந்திருக்காரு. எந்த பேட்ச்னு? 2006. எதுக்கு நான் அவர் சொல்லணும், அவர் மேபி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். பட் நான் பேஷன் சொல்ல விரும்புகிறேன். ஸ்விக்கி எல்லாருக்கும் தெரியும். He started a small Swiggy in சிதம்பரம். ஜரோஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்மால் டவுன் சிதம்பரம், 1.5 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. அங்கே அந்த அளவுக்கு ஒரு தைரியமாக பண்ணியிருக்காரு. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். சார் பேசும்போது சொன்னார் இல்லையா, சீன பெருஞ்சுவர் அதை தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே எனக்கு அவரோட ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பட்டிங் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. We should support them. Thanks, sir. My name is Amarnath. I belong to the 92 batch. In fact, my family is full of Annamalai engineers. My father, Mr. Krishnamurthy, is 1965 batch. I was the founder of this hotel. My wife is also from Annamalai, 97 batch, he and I. Not only my wife, there are enough members in my family. Almost every decade, in our family there is an Annamalai, especially from the engineering faculty. We owe our success and whatever we are to Annamalai University today. I would like to thank Mr. Tariq, Mr. Sadasivam and Mr. Gopi for coming all the way from Chennai. At least thrice they come to Pondy to start this chapter. I would like to thank Prabhakar and Ariu for their efforts to get this chapter going. Thank you all. It's a team effort. My father's effort, I would say. He in the initial days, first 10 years, almost he spent most of the time in the kitchen. Basically a civil engineer, but his passion is going into the details. So I think that has created the foundation. We are all enjoying the benefits of that foundation. நீங்களும் கூட இன்னும் தொடர்ச்சியாக இருந்தாலும் நிறைய சாதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. I want to introduce a sponsor, sir. கார்த்திகேயன். அதாவது இது வந்து நான் சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதாவது என்னன்னாக்கா, ஃபாஸ்டா சொல்லிடுறேன். நான் எங்களோட ஒரு சின்ன ஒரு கார்லேஷன் இருக்கு, காரணம் இருக்கு, நான் சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா, நாங்க இந்த ஏபிஎன்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபாதர், அதாவது ஒரு குரூப் ஆஃப் சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. 2001 பாஸ்ட் அவுட் நான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, when we started the business, என்னை வந்து ஒருத்தர் மேசிவா கிட்டத்தட்ட ஒரு 7 lakhs என்னை வந்து ஒருத்தர் ஏமாத்திட்டாரு. ஸோ இட் வாஸ் ஆல் நோன் டு அவர் கிட்டு சார், அப்புறம் நம்ம அந்த சாரு சார் அண்ட் ஆல் ஓல்ட் மெம்பர்ஸ் வில் நோ தட். எப்படின்னா, எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு ஏமாற்றம். போய் அவங்க கிட்ட போய் சண்டை போடுவேன். எனக்கு தெரியாது சார், நீங்க வந்து எனக்கு ஃபைட் பண்ணி வாங்கி தரணும், நீங்க எதுக்கு எனக்கு சீனியரா இருக்கீங்க, எனக்கு தெரியாது, நீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்லி போய் மிரட்டுவேன். அப்படிதான் நான் போய் பண்ணுவேன். அப்போ எவ்ரி டைம் போகும்போதும் கிட்டு சார், இந்த சாரு சார்லாம் பொறுமையா குருக்ஷேத்திரம்ல அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு தெரியும், அவரை உன்னை ஏமாத்தினவரை எனக்கு தெரியும், நான் கண்டிப்பா உங்க கூட வரேன், நான் கேட்கறேன், பட் எனக்கு என்ன பண்ணணும்னா, நீ டெய்லி போயிட்டு நீ மார்க்கெட்டிங் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ரிப்போர்ட் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவார். அதாவது என்னன்னா, அட் வாஸ் அ டைம் ஒரு 15 years பேக் என்கிட்ட வந்து எப்படின்னா ஒரு தப்பா என்கிட்ட வந்து அவங்க கைட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நீ போய் அவனை வந்து குத்திட்டு வந்திருப்பார். See, that is a kind of dynamism I had at that time. அந்த டைம்ல என்னன்னா, கிருஷ்ணருக்கு போதிக்கிற மாதிரி அவங்க கரெக்டா என்ன கைட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. நீ வந்து சரி, ஓகே. அதாவது ஹிஸ்டரியில கொஞ்சம் வீக் நான். எப்படின்னா, கரெக்டா கைட் பண்ணாங்க. அதாவது அந்த டைம்ல வந்து என்ன தப்பா கைட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா நான் ஒரு கொலைகாரனா தான் இருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட், அது என்னை ஏமாத்திட்டாங்கன்றது என்னால அக்செப்ட் பண்ண முடியல.
பட் இந்த ஏபிஎன்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. அந்த ஒரு ரீசன் வந்து எனக்கு ஒரு பெரிய சீட் ஆக்சுவலா. நான் வந்து இப்போ ஏபிஎன்ல நான் இங்க இருக்கிறதுக்கு இன்னை வரைக்கும் எனக்கு ஏபிஎன்னால எனக்கு வந்து ₹1 நான் பிசினஸ் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. பட் அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி எனக்கு பாலாஜி சார் நிறைய பேர் எனக்கு நம்ம தெரியும், நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். பட் அட் த சேம் டைம் நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இந்த ஏபிஎன் மேல இருக்கக்கூடிய ஒரு இன்வால்வ்மெண்ட் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ன்றது இதுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒன்றும் இல்லாத ஆள் சார். தட் இஸ் வாட் ஐ லைக் டு சே, லைக் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் நத்திங். And today, we are so happy that, we have got assets to the tune of several crores. சொல்லலாம். அது of course என்னன்னா 10 வீடு வச்சிருக்கேன் சார், இதுக்கு மேல என்ன சார் வேணும்? And then we have got சின்ன வீடு பெரிய வீடு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா I really dedicate to my seniors, like அவங்க வந்து எனக்கு அந்த குருக்ஷேத்திரம்ல அவங்க சொல்லி கொடுத்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து today I am here. அண்ட் அந்த லக்ஸூரியஸ் அந்த ஒரு என்ன இருந்தாலுமே அதை பக்குவமா உட்காந்து என்கிட்ட வந்து அப்படியே அந்த ஓல்ட் பீப்புள்லாம், அந்த ரத்னம் சார் இருக்காரு அண்ட் முத்தலகன் சார்லாம், அவங்களாம் தெரியும். அது டெய்லி வந்து என்ன அப்படியே மெருகேற்றுவாங்க. அப்படி ஏற்றி தான் இன்னைக்கு டுடே ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் ஐ எம் a product of அண்ணாமலை. அது வந்து ஐ எம் a whole product. I would like to say that I entirely dedicate that. இப்போ தாரிக் சார் வந்து அனுபவபூர்வமா இதை வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாரு. இன்னைக்கு வந்து அவரு ஒன்றும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எவ்ரி ஒன் இஸ் சப்போர்ட்டிங் ஹிம். அந்த மாதிரி ஒரு வித்தவுட் அன்கண்டிஷனலி we are doing it. And coming to my part, we are into ISO certification. ISO certification na government sector and then private sector. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸும் நம்மளோட கிளைண்ட்ஸ். கெவின் கேர், ஆச்சி மசாலா, இதயம் நல்லெண்ணெய், அஞ்சலி நல்லெண்ணெய், ஹேட்சன், சுகுணா சிக்கன், வைக்கிங், ராம்ராஜ் காட்டன், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, அடையார் ஆனந்தவன், விவிடி கோகனட் ஆயில், பட்டர்ஃப்ளை ஹோம் அப்ளையன்சஸ், முருகன் இட்லி, லைன் டேட்ஸ், நீங்க எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா இருந்தாலும் மன்னா ஃபுட்ஸ் நாங்க கை வைக்காம இருந்திருக்க முடியாது. அதுதான் திஸ் இஸ் வாட் டுடே we are அந்த கார்ப்பரேட் செக்டர்ல லைன் டேட்ஸ் எல்லாமே எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸும். அண்ட் தென் ஃபர்தரா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரயில்வேஸ் வந்து என்டையர் ரயில்வே ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு. என்டையர் ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பெங்களூர்ல ஒரு 16 ஸ்டேஷன் அண்ட் இது மாதிரி அந்த ரயில்வேஸ்லாம் அப்படியே செக்டாரா வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அகைன் டிஃபென்ஸ்ல அகைன் we are proud to say that we are the monopoly there. கவர்மெண்ட்ல பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்கள தவிர்த்து நாங்க வந்து we are the second organization who's been approved and we are ensuring that no competitor enters inside that kitty. நாங்க எங்களோட ஏரியாக்குள்ள எந்த ஒரு காம்படிட்டரையும் உள்ள விடாம நாங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். we are proud to say that இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்டையர் ரயில்வே செக்டார் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாரை நாங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கோம். And then this is all about ourselves and even we are advisors to various corporate companies. நேத்து கூட பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரியில தான் வந்தேன். அவரு கிருஷ்ணகிரி எஸ்பி வந்து சொன்னாரு, எனக்கு வந்து ஒரு ½ an hour நீங்க வந்து எனக்கு உங்க டைம் கொடுங்க, எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்க. ஒரு ½ an hour தான். we just said that sir you are the best in the entire arena அப்படின்னு சொன்னாங்க. thank you for the opportunity. Finance Minister நல்லா இருக்காங்களா? At the outset, I want to thank Devaraj sir for the inspirational speech. முக்கியமா பசங்களை பத்தி. And then Mr. Arivu, I want to thank Arivu Raja, Prabhakar, Ramar, Kedar sir for the Pondy chapter, Inauguration of Pondy chapter. About myself, I am Balaji from 89 branch, E&I. We are into elevators. We are manufacturing lifts in the name of Emperor Lifts. To be very Pondy specific, we have a service setup here. ஒரு 50 லிஃப்ட் எங்களுடைய மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. அண்ட் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் மட்டும் we have installed 22 elevators and we are maintaining that. Already Amar and Ramesh is our customer. And I request your support and references for our future business. Thank you. Tarka Infotech. Good afternoon. Tariq Kamal, 84 E&I. I am from Tarka Infotech based out of Bangalore. We are a software development company offering customized ERP solution, end-to-end process solution for different types of verticals, be it manufacturing, process, trading, furnishing houses, pharmaceutical and other companies. We also develop customized mobile applications and deploy heavily. We have clients both in the blue chip as well as the SME segment in India, across the globe, in China, Canada, and we are spreading our wings now. What we can offer is any member who wants to connect with our customers, we would be able to help them. And similar way,
we would also like to connect with your contacts and do business. Thank you very much. Thank you. Good afternoon, everybody. I am Srinivaslu, Maya Systems Private Limited, our firm's name. We are into energy. That is, we produce energy, we save energy, we trade energy. Energy is our most. We also conserve water nowadays, and we hope ABN is one of the major customer. Thanks to all. I am Ramanan, 95 EEE. I'm into Datamax. I'm an internet service provider in Pondy and nearby Pondy. And thanks for the team for connecting engineers in the business. Thanks. Lakshmipati. அனைவருக்கும் வணக்கம். I'm லக்ஷ்மிபதி, 98 E&I. கடலூரில் வந்து ஹைடெக் அரிசி ஆலை வச்சுருக்காங்க. ஸோ உணவு, என்னோட அரிசி வந்து என்னுடைய முக்கியமான உணவு உற்பத்தி. என்னுடைய எல்ஜிஎஸ்ங்கிறது என்னுடைய பிராண்டுங்க. ஸோ அரிசி உற்பத்தி மட்டும் இல்லை, இதை சார்ந்த இன்னும் பெட்டராக நல்லா பண்ணணுன்றதால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அப்போ வந்து பாரம்பரிய அரிசிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பாரம்பரிய அரிசிகள் இன்னைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ற நிறைய அரிசி, சிலதுக்கே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கருப்பு கவனி, சிவப்பு கவனி அப்படின்ட்டு மாப்பிள்ளை சாம்பா அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அரிசி மட்டும், பாரம்பரிய அரிசி மட்டும் உற்பத்தி பண்ணல, இதை சார்ந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறையா. ஸோ ஈஸியாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்ணுறோம். அது இல்லாமல் சிறுதானியம் நிறைய பண்ணுறோம், செக் ஆயில் பண்ணுறோம். ஸோ உணவு சார்ந்த விஷயங்கள், உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற விஷயத்தை வந்து இன்னும் அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு அடிப்படையில் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஏபிஎன் சார்ந்த நிறைய பேர் என்கிட்ட கடந்த ஒரு 1.5 வருடங்களாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்டையர் தமிழ்நாட்டிலையும் சரி, அதர் ஸ்டேட்லையும் சரி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இப்போ ஆன்லைனில் தக்ஷன் இ-பஜார்லேயும் நம்ம ப்ராடக்ட்ஸ் நிறைய நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஜெரோஸ் ஆப்லேயும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இன்னும் அதிகமாக கொண்டு போகிறதுக்கு ஏபிஎன் நமக்கு ஒரு பெரும் துணையாக இருக்குன்றதை நம்புறேன் நான். நன்றி. Thank you, Vishwanathan. I am Vishwanath. I am 82 chemical engineer. I am in a serial entrepreneur. So what we do in this company, 5Tech, is we make storage tanks, and when it is replacing concrete tanks. So I used to joke, it's a recession-proof business. ஏன்னா தண்ணி குடிக்கிற வரைக்கும், டாய்லெட் யூஸ் பண்ணுற வரைக்கும் we are in business. And the potential is huge because, for example, ஸ்வச் பாரத் வந்ததுனால என்னாச்சுன்னா, டாய்லெட்டாக கட்டிட்டாங்க, ஆனால் செப்டிக் டேங்க் யாரும் கட்டுறதே இல்லை. ஸோ மேலே இருக்கிற பொல்யூஷன் இப்போ தரைக்கடியில் போயிடுச்சு. So there's immense pollution. Then grey water harvesting, water recycling. எல்லாரும் வந்து வாட்டர் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் ரீசைக்கிள் பண்ணக்கூடாது? சிங்கப்பூர்லேருந்து அவர் வந்திருக்கிறார், where 90% of the water is reused. So you can actually keep on தண்ணி வந்து சேவெல்லாம் பண்ணவே வேணாம், நீங்கள் வாட்டி திருப்பி ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இஸ்ரேல் இஸ் டூயிங், சிங்கப்பூர் இஸ் டூயிங், we can also do. ஸோ என்னதுன்னா, இந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய எனக்கு பிஸ்னஸ் இஸ் பூமிங். பிகாஸ் எல்லாரும் கிரே வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு, ரெயின் வாட்டர் சேவிங்கு, ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. பட் வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் ஏபிஎன், ஹவு டு கோ பேன் இண்டியா. ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இந்த டேங்க்ஸை நாங்கள் மெட்ராஸில் செஞ்சு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் காற்றை அடைச்சி மதுரைக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் நாட் அ குட் பிஸ்னஸ் மாடல். ஐ எம் லுக்கிங் அட் franchise manufacturers across India, at least every district headquarters. So multiple diameter shell, and shell and dish பண்றதுக்கு mold எல்லாம் ரொம்ப expensive, but multiple diameter shell and dish வந்து நாங்க எல்லா ஊருக்கு அனுப்பிச்சோம்னா just assemble பண்ணா போதும். So my thing is ABN people can, because there's a lot of value addition right from assembling the tanks, installing the tanks, குழி தோன்றதுலேருந்து installing the tanks, plumbing, STP. இங்கே நான் வந்து I am working with Balamurugan. I am with many people in ABN. We are so இன்னும் நிறைய நம்ம பாண்டி சாப்டர் வர போறோம். நம்ம So I am looking for that. So anybody can join me because it's non-stop. ஒரு உதாரணம் சொல்றேன். சப்போஸ் I can make probably 10,000 tanks. ஒரு 10 லட்சம் டேங்க் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆர்டர். இன்னும் 30 வருஷத்துக்கு டேங்க் செஞ்சுட்டு இருக்கணும் நம்ம ஊருக்கு. ஸோ தட் இஸ் இட் பொட்டன்ஷியல். நீங்க காலைல பாலாவனா தான் பேசிட்டு இருக்கணும். இன்னும் 30 வருஷத்துக்கு டேங்க் செஞ்சா கூட நீங்க இந்தியாவுக்கு கொடுக்க முடியாது. அப்போ கூட 3 கோடி தான் வந்துருக்கும். ஆக்சுவலாக 30 கோடி வீடு இருக்கும் நம்ம ஊர்ல. ஸோ என்லெஸ் பொட்டன்ஷியல்.
anybody can do this business. Technology is free. I can teach anybody to make these tanks also. Thanks. நான் 87-91 கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து ஐ வாஸ் ஹார்ட் கோர் ப்ராசஸ் இன்ஜினியர் இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஏஷியன் பெயிண்ட்ஸ். அப்புறம் வந்து ஒரு மல்டிநேஷனல் சிபா கையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வி கேம் இன் டு ஃபேமிலி பிஸ்னஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஐ ஆம் இன் டு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், மோர் ஸ்பெசிஃபிக்லி இன் டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ எங்களுடைய கோர் ஏரியா வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் equipment maintenance and facility engineering maintenance. We are into hospitals infrastructure maintenance with respect to biomedical engineering equipment maintenance and facility engineering. They call it as MEP, mechanical, electrical and plumbing maintenance of hospitals and other major infrastructures. I run a company called Preeti Prati Technicals Private Limited, and our core area is hospital facility management. Thank you. Arivu Raja. Good morning to all. I am Arivu Raja, 1991-95 computer science. ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன தவிர எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. என் ரூம்மேட் வந்திருக்கான் வேலன். நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து தொழில் பண்ணுறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம் உண்மையிலே. நான் இது பேசிக் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரம் பாரத் பெட்ரோலியம். 2004 வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 65,000 சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் எங்கள்கிட்ட இருக்காங்க. என்னோட பிஸ்னஸ் வந்து காட்டு மன்னார் கோயிலில் இருக்குது. சதர்ன் ரீஜன் 4 ஸ்டேட்லேயுமே நாங்கள் தான் பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் வந்து வில்லேஜ்லேருந்து நாங்கள் வந்து சாதிச்சிருக்கிறோம். அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ மெனி டைம்ஸ் நாங்கள் அந்த மாதிரி அவார்டு வாங்கியிருக்கிறோம். பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவார்டு ஸ்டேட் லெவல் அண்ட் சதர்ன் ரீஜன் லெவல். ஸோ இது நம்ம நியர்லி 17 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மேன் பவர் கன்சல்டன்சி, ஈஸி ஜாப்ஸ் HR சொல்யூஷன்ஸ், ஈஸி ஜாப்ஸ் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஈஸி ஜாப்ஸ் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லிட்டு இங்கே ரெட்டியார்பாளையம் பாண்டிச்சேரியில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். மேன் பவர் வந்து பேன் இண்டியா ஓவர்சீஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் PMKVY அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அந்த இது ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓவர்சீஸ் ஸ்டடீஸ் லைக் MBBS MD அந்த மாதிரி படிக்கிறதுக்கும் நாங்கள் அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் உங்களுடைய ஒத்துழைப்போட அப்படிங்கிறத ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு தெளிவாக வந்துருச்சு. வாய்ப்புக்கு நன்றி. Here is the I am C. Meenakshinatham, 1984 chemical. லாஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து நான் நேத்தான் சொன்னேன், அதனால் எல்லாம் மறந்தாங்க நினைக்கிறேன். நேற்று தான் சொன்னோம், நேற்று எல்லாத்தையும் அப்டேட் பண்ணாங்க. என் கூட பிறந்தது ஒரு பிரதர் ஒரு சிஸ்டருங்க. பிரதர் வந்து பியூல் ஹாஸ்பிட்டல் MD, அவர் சைனா ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க. சிஸ்டர் வந்து முருகன் கேலண்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லா பழைய படத்துலையும் அவர் முருகன் கேலண்டர்னு. ஸோ அந்த குரூப்பில் இருக்காங்க. எனக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரை வந்துட்டான். ஸோ அந்த அளவுக்கு வயசாகி போச்சு. அதனால தான் அடுத்து சார்ட்ட கேட்டார், இந்த பசங்களை எப்படி வழிக்கு கொண்டு எனக்கு ஐடியா கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் இப்போ புது வெஞ்சராக ஆல்ரெடி வி ஆர் டூயிங் ட்ராவல் டிவிஷனில் நாங்கள் எல்லா ஏர்போர்ட்லையும் ஜஸ்ட் நேம் த ஏர்போர்ட், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த ஏர்போர்ட்டில் எங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் லாஸ்ட் 15 இயர்ஸாக இருந்தோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் சோலாரில் பண்ணிட்டு இருக்கோம். சோலாரில் கர்நாடகாவில் நீங்கள் மேட் EPC ஃபார் டோட்டல் 50 மெகாவாட் ஆக்சுவலி வித் சோலார் ஃபார்மா பாலிசி அட் த ரேட் ஆஃப் 8 to 10 பைசே. அதுக்கு அடுத்து இப்போ வந்து சக்தின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வி ஆர் ஸ்டார்டட் ஆக்சுவலி. அண்டு ரொம்ப அதிசயம் என்னன்னா, லாஸ்ட் வீக் நான் வந்து இங்கே RDO ஆஃபீஸில் எங்களுடைய O&M மேனுஃபேக்சரோட அப்ரூவலுக்கு பேப்பர் கொடுத்தாங்க. ஃப்ரைடே கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ரிட்டர்ன் போகும்போது எப்போ சிதம்பரம் போய் சாமி கும்பிட்டு போகலாம். நம்ம எல்லாம் பேசணும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றி. பட் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு நடராஜர், அவரை போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே கேதார், ஏன்னா கேதார் வந்து எங்களுக்கு செட்டு. நான் ஜஸ்ட் ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி கேதார்ஜி சாமி கும்பிட்டு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், ஃபேமிலியோட வந்தேன், ஒய்ஃபோட வந்தேன், கிளம்புறதுனா அவர் என்ன பிரின்சஸ் இந்த மாதிரி பாண்டியில் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் என்னை ABN பாண்டியில் கனெக்ட் பண்ணி அவங்க வெல்கம் பண்ணி நீங்கள் அடுத்த வாரம் மீட்டிங் இனாகரேஷன் நீங்கள் வரணும்ட்டாங்க. இது போன வாரம் நடந்தது. அடுத்த இது சரிங்க என்னங்க பண்ணுறீங்க, அறிவு ராஜா அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி CM கூப்பிட்டுருக்காங்க. ஓகே ரைட் ஓகே பிரச்சனை சரிங்க, நாங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் நாங்கள் வந்து ஃப்ரான்சைஸி கொடுக்கலாம் பிளான் பண்ணுறோம்.
சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிராண்டிங் அவங்க பண்றோம். நாங்கள் எங்களோட பிராண்ட் வந்து ஈசக்தி. நீங்க மாதிரி 3 வருஷத்துக்கு எந்த சர்வீஸ் காஸ்ட் வாங்காம கேரண்டியா அவங்களுக்கு வண்டி ஓடும். சைக்கிளோ, ஸ்கூட்டரோ, பைக்கோ, ஆட்டோ ரிக்ஷாவோ, லோடரோ, இந்த 5 வெஹிக்கிள் ஸ்ட்ராங்லி எங்களோட டெக்னிக்கல் டைரக்டர் வந்து பிஹெச்டி பண்ணி டெல்லியில் யூனிவர்சிட்டியில் டைரக்டராக இருக்காரு. அவரை வச்சு பண்ணனால வெரி ஸ்ட்ராங் இன் த ப்ராடக்ட். அந்த அடுத்த ஸ்டெப்ல வந்து வி ஆர் கோயிங் டு பேக்வர்ட் இன்டகிரேஷன்ல ப்ரொடக்ஷன் வந்து இங்க பாண்டியில் பிளான் பண்ணிட்டு ஒரு எம்ஓஐ மெமரண்டா சப்மிட் பண்ணி இன்னைக்கு சிஎம் ஈவினிங் மீட் பண்றோம். இங்க ஒரு இடம் பார்த்து இப்போ ஓப்பனா சொல்ல போனா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வி ஆர் லேக்கிங் பிஹைண்ட் 20 இயர்ஸ். என்னுடைய சைனீஸ் கவுண்டர் பார்ட் நான் பேசும்போது அவர் என்ன சொல்லாரு, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அங்க பேன் பண்ண போறாங்க. இப்போ நம்ம தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அங்க உள்ள ஃபேக்டரிஸ் எல்லாமே வைண்ட் அப் பண்ணி இங்கே வருது. ஆக்சுவலாக அதில் நாங்கள் ஒரு பெரிய மேனுஃபேக்சரோட ஜாயின் பண்ணி இங்கே கொண்டு வரோம். நம்ம ஃபேக்டரி கொண்டு வருவாங்க, மற்ற எல்லா லீகல் ஒர்க்கும் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மோஸ்ட் ப்ராபப்லி இன்னொரு 2-3 இயர்ஸ்ல எங்கள் பிராண்ட் வந்து நல்லபடியாக இருக்கும். இது போக இன்னொரு முக்கியமான சொல்ல பிரான்சைஸ் சொன்னவொடனே அறிவாஜா என்ன சொல்றாரு, சார் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு யார் கொடுக்க நான் எடுத்துக்கிறேன். இதோட நம்ம அண்ணாமலையோட கோஆபரேஷன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் ஒன்றே லாஸ்ட் வந்து நம்ம சார் சொன்னாங்க எல்லாமே கரெக்டு தாங்க, மீட்டிங் வந்து அந்த மீட்டிங்கோட இருக்கணும், அந்த கடைசியில் நைட் நடக்கிற மீட்டிங்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு அதான் ஒன்றும் புரியல ஆக்சுவலாக. ஏன்னா அதுலதான் ரொம்ப இன்ட்ராக்ஷன்ல வரும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வெளியே வரும். பட் அது இல்லாம சார் இருக்காங்கன்னா உண்மையிலே நாங்களும் இப்படி மாறலாம்னு திங்க் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்ஜினியர் இந்த மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே 2 ரெப்ரசன்ட் பண்ணி பேச வந்திருக்கேன். நான் வந்து ஐஐடி திருச்சி சாப்டரில் பேச வந்திருக்கேன். ஐஐடி திருச்சி சாப்டர்லேருந்து வந்து we are very much proud to be a part of this ABN network. சார் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரியலி ஹோல் ஹார்ட்டடாக வந்துட்டு பேசினாங்க. சார் உங்க கம்பெனி, உங்க ப்ராடக்ட், உங்க சர்வீஸ் ஒரு நிமிஷத்துக்குள்ள கொஞ்சம் முடிச்சிங்கன்னா நல்லா. சார் திருச்சி சாப்டர்ல ஒரே ஒரு செகண்ட் பேசிடுறேன். இல்லை நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் அவங்க ப்ராடக்ட் அவங்க சர்வீஸை சொல்லணும் இல்லையா? ஓகே சார். ஸோ மை நேம் இஸ் கைலாசம். வெற்றிவேல் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு செகண்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர். My father started this company. We are doing the steel fabrication. We started the fabrication with the BHL. Now we are doing for so many customers in cement plants, mineral plants, mining, so many industries. We are doing steel fabrication. Not only in mild steel, we are doing in alloy steel and stainless steel also. We are doing pre-engineered buildings. If anyone interested in doing business with us, we welcome. Thank you. The last 1.5 years to complete my first meeting here. So right now, I have worked in corporates, various corporates in the power sector, in India as well as in abroad for 25 years. Subsequently, I just moved to Middle East. We did a lot of private substations of GIS and all this, important kV, a lot of cabling contracts. Basically, on $multi-million, we handled this. Subsequently, I got bored and came back to India. Then again went to Middle East with one of my friends, my colleagues, earlier colleague, worked in GEC and all the same. We started a company of doing the electrical contracts, which was making losses, and subsequently turned around the company up to $20 million, and came back. We still have an equity stake there. And came back to India because I want to spend some time with the family. Last 1 year I was not, I was in hibernation. I'm not talking to anybody. I just completely get away from the engineering side. Then I just very recently, last around 6 months, 8 months back, I associated with one of our batchmen, phenomenal. He's called Nagarajan. He has got an industry there in Bangalore called Mac Automation and Machine Tools. It's around 250 crores company. I head the vertical for electrical power IoT, which inspires me because a lot of youngsters have been interacting. They started learning a lot of things there. It's a beautiful subject, and we have been very, very successful in getting a lot of good orders there. It's a modular type we have been getting. We are also partners for IBM, partners for Microsoft. We do industrial automation, robotic automation, IoT on power,
and also the electrical product. We also dealers for Mitsubishi, E-Factory, channel partner, and Alan Bradley and Mr. Rockwell. Thank you so much. My name is Aril Maran. I'm a director of Axis Global Automation Group of Companies. We are doing a three vertical business. One is for the industrial automation robotics and industrial line automation for the manufacturing industry, and we providing the end-to-end solution for the industry. And second is we have training division, and his brand is Autotech, is in UAE. We are selling heavy truck spare parts to the all over Middle East market. And third sector is a skill development center, and we have engineering colleges in Vanamani. We have one engineering college, one diploma college in Vanamani. And skill development center, AGIT is our brand. We provide the training to the diploma engineering peoples and experienced engineers. We're looking fantasy also. We have almost 3 countries operation going on: India, UAE, and Sri Lanka. Soon we plan to start our Thailand operations. Thank you. Good afternoon. My name is Vimalendran. I am E&I 1990 first out. I solar system components all over India sales plus power card wiring harness na pandra. Edavadhu help pannunnaaka enna kelunga. For solar system panna. Ipo recent our factory Chennai la start panna. Adukku first interior ennoda batchmate 90 la Sridhar da panni kodutharu. Second Maya systemthula irundhu enakku fan super fan supply pannaru. Third epoxy coating junior meter அவர் தான் ஃப்ளோரிங் போட்டுருக்காரு எபாக்சி. ஸோ எல்லாருமே நம்மளுடைய ஏபிஎன்னுடைய ஹெல்ப்ல சப்போர்ட்ல தான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். Now Srikanth, 95 batch MLP. I am an engineer by qualification but a doctor by profession. Okay. Okay. A doctor of not your health but doctor of your wealth. Okay. So காசு பணம் துட்டு மணி எந்த பேரை வச்சு வேணா கூப்பிடுங்க. ஆனா அதுல ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா you please feel free to call me. Certified financial planner is my qualification. It's an international qualification. It's issued by Financial Planning Standards Board in the US. இந்தியா முழுக்க தேடி பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் 2000 பேர் கீழே தான் இருக்காங்க. So I'm one among you. You can utilize my service. I'm also a freelance writer. I've written for the Economic Times, the Times of India, Forbes. I'm also a trainer. I do training programs on financial management, personal finance. Yesterday I was there at NLC doing a full day program. So if any organization wants to impart some financial knowledge to your employees, do feel free to call me. Thank you. 6 mechanical passed out. 2001 la India Academy ஒரு CAD training center ஆரம்பிச்சேன். Training plus building designs, elevation, interior designs எல்லாமே பண்ணி தரோம். இது 19th year போயிட்டு இருக்கு. Thank you. Ramesh. நான் என் பேர் ரமேஷ், 90ல பாஸ் அவுட்டு சிஎன்எஸ். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுக்கிறேன். இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறேன். ப்ளஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுக்கிறேன். லீவ் ஹாலிடேன்னு சொல்லிட்டு ஈஸியாக நியர் ஆரோவில் இருக்குது. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ராஜராஜன், 95 கெமிக்கல். என்னோட கம்பெனி நேம் நீல் பவர் சிஸ்டம்ஸ். We were into marine engine sales and service across the coastal around Tamil Nadu. Now we are the authorized dealer for Piaggio two-wheelers, Vespa brand order, authorized dealer at Chengalpet. Thank you very much. Private Limited. We are doing water treatment plant, wastewater treatment plant, effluent treatment plant, and biogas plant. Recently, we joined venture with Total Carbine, is another land-based company. It's for doing some biodegradable products, raw material for using the biodegradable products. Thank you. 86 mechanical production. I started my career in Pondy, Chenoco Automotive and Hydraulics with a blank head. 23 வருஷம் இங்கே தான் இருந்தேன். Shock absorber manufacturing for the 4-wheelers and 2-wheelers and powder metal, cinder metal component. I am the pattern member in the powder metal company here. Then I have joined in TVS Group for brake lining for aircraft and automobile sector. Presently I am working in Pondy, PL and HCCL as a brand head. I am well aware about this, all the latest productive improvement for lean concept, TPM, TPM. Anybody they want my service, definitely partially I am the state secretary for the
நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி இங்கே ஒரு பாண்டிச்சேரி சாப்டர் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் எப்படி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், டிஜிட்டலைசேஷன் எப்படி இண்டஸ்ட்ரி 4.0 எப்படி கொண்டு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 36 இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்குது. ஆல் லீடிங் இண்டஸ்ட்ரி இன் பாண்டிச்சேரியில் எவ்ரி மந்த் வி ஆர் கண்டக்டிங் சம் ப்ரோக்ராம். எப்படி ஹவு வி கேன் இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரொடியூஸ் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வித் ரிலையபிலிட்டிங்கிறது ஒரு கன்செப்ட். Great brothers, we are in business since 1973. We are second generation people. We have 3 verticals. First one is weighing machines. From 0.01 milligram to 100 tons, we can supply full range of weighing machines for all applications, industries, restaurants, hotels, like that. Quarries, we have supply weigh bridges, and for construction companies also. Second vertical is billing machines. From small tea shop, bakery to restaurants, we can supply our billing machines. Third vertical is label printing solutions. Wherever customer is requiring label printing, we can supply. Total weight, quantity, product code, everything we can bring in that label printing. Also barcode printing is possible. Thank you. Ilangovan, retired Chief Engineer, Tour Board, Tamil Nadu Kudineer Vadigal Variyam from Vellore. Director at Coimbatore, ITA Self-Representative. Thank you. Retired is something for the last 20 years. A to Z printing எந்த வேணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். தேங்க்யூ முரளி. எனக்கு பாண்டிச்சேரி ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் என்னன்னா, சத்குருக்கு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ரைட் சைட்லேயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனந்தா என்னுடைய என்டையர் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ஐ ப்ரௌட்லி ஐ சப்ளை. Here Shenbaga Residency, entire kitchen equipments I presently supply. I am manufacturer of commercial kitchen equipments, importers of Arisco brand Italian equipments. Anything related to kitchen equipments, you can contact me. Shashikumar, Sarguru பாத்தீங்களா? பார்த்துட்டேன் சார், already ஒரு small supply made it also. சரி. அதுக்கு எல்லா ஆர்டரும் நீங்க வாங்கணும். இன்னொன்று என்னன்னா, சாரதாராமுக்கு நான் 3 years பேக்கே அவர் சார் என் சீனியர்னே தெரியாமல் சப்ளை பண்ணியிருக்கேன் சார் நான். அவருக்கு அடுத்த ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுங்க. Definitely. Thank you. Thank you for inviting me. I have come on behalf of Anbarasu, who is a chemical engineer passed out of 1984 batch. So I own a company called Adaptrite Solutions. We are into content development, digital marketing and website building. So content development இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்னன்னு. So சார் சொன்ன மாதிரி it's about creating visibility about the products and services that you develop. So எந்த அளவுக்கு உங்களோட presence இன்டர்நெட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இந்த current trend, because mostly people search for products and services on the internet. So எந்த அளவுக்கு உங்களோட presence அங்க இருக்கு அப்படிங்கிறது it is very important to reach out to the mass. So that is what we do. We do at the back end, we do all the job like writing content and creating that visibility for all the products and services. Anbara Sekama. He is a dancer. Good evening. I am Dr. P.S. Kumar. I was with L&T for over 25 years. Now we are into, along with ITA friends, ABN friends especially, we are into smart air conditioning. We reduce your power consumption of air conditioning minimum by 35%. Initial investments also comes down by 35%. This is a minimum. There is a potential to use more. And I am also a trainer and management consultant. Thank you. நான் 2005 பாஸ்ட் அவுட், சிதம்பரத்துலேருந்து வரேன். எங்களோட கம்பெனி வந்து அமிர்தா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர்ஸ் மேனுஃபேக்சரிங். இப்போ தான் 1 வீக் தான் இது ஆரம்பிச்சு. நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் யாருக்கும் பிஸ்னஸை பற்றி யோசிச்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். எங்களுக்கு சுகந்தி தான் பேச சொல்லணும். எங்களோட கம்பெனியில் 750 ml பிரியாணி கப்பு 250 பண்ணுறோம். அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட். நீங்க அடுத்து பிரசன்ட் பண்ணுங்க இந்த பாண்டிச்சேரி சாப்டர்ல. யூ மேக் a presentation for 30 minutes. Okay, right. Thank you. சரவணன். நானும் அவிட்டாங்க 2005 பாஸ் அவுட். அப்படியா? வெரி குட். ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் பார்த்தா அரேஞ்ச் பண்ணேன். Good afternoon to all. Myself B. Saravanan. கடலூர் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸில் ஒரு கோல்ட் ஸ்டோரேஜும் ஒரு ஐஸ் ஃபேக்டரி ரன் பண்ணுறேன்.
அது இல்லாமல் பார்ட் டைமாக சார்ட்டர்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அறிவுராஜா நானும் ஒரே ரூம் மட்டும் 2 பேரும் ரொம்ப சேர்ந்து நிறையா தகராறு நிறையா அடிதடிலாம் பண்ணியிருக்கோம். நல்லா தெரியும். தெரியும். 1995 பேட்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்ட்ரிக்டாக அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக அப்படின்ற ஒரு இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது பேச வேண்டியது. பட் சார் வந்து டைம் கொடுக்க மாட்டேன், 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் முடிச்சுன்றீங்க. பட் நம்ம எல்லாமே பிஸ்னஸில் ஆரவனா எந்த எக்ஸ்ட்ரீமான போகலாம். பட் வந்து ஹெல்த்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே. அதை பற்றி கொஞ்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அது ஒரு சின்ன ஒரு இது. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட்டில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ், அது எல்லாருமே தெரியும். அதில் வந்து நான் ஒரு சின்ன முயற்சி, ஒரு பரம்பரா நேச்சுரல் ஃபுட்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதில் வந்து இந்த சிறுதானியம் இப்போ ஏற்கனவே ஒரு கடலூர்லேருந்து ஒரு ரைஸ் மில்காரர் ஒருத்தர் வச்சிருக்கு. அவரும் இது மாதிரி முயற்சி எடுத்திருக்காங்க. எல்லாருமே ஒரு பெரிய முயற்சி எடுத்து தான் நாங்கள் இதை பண்ணுறோம். பட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் வந்து பரம்பரையை பற்றி பிஸ்னஸ் பண்ணேன். என்னுடைய பெஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பாஸ்ட் 50 இயர்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து புதுசாக பண்ணணுன்றதுனால ஒரு சிறுதானியத்தில் உணவு அந்த மாதிரி கெமிக்கல் கலக்காத உணவு கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அது இல்லாமல் ஒரு 50 ஏக்கர்ஸ் வந்து லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சரை நம்ம விடக்கூடாதுன்றதுனால அதில் வந்து நாங்கள் நிறையா மிளகு சாகுபடிலாம் பண்ணலான்ட்டு பலாவில் போட்டு மிளகு சாகுபடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கானிக்கில் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் எந்த ஊரில் ரெஸ்பான்ஸ் வரும்னு தெரியல. பட் எங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சரில் சப்போர்ட்டிவாக எனக்கு வேணும். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு இது என்ன வேணும்னா, இப்போ இந்த நிறைய பேசுனவங்களுடைய கார்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணணும். அது இப்போ எனக்கு வந்து நிறைய பேருடைய என் லைனில் ஒருத்தர் 2-3 பேர் பேசியிருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும். அதை நீங்கள் தான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி ஒருத்தருக்கு ஷேர் பண்ணணும். அது எனக்கு வந்து ஃபியூச்சர் பின்னாடி பண்ணிடுவேன். அது வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நான் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. வேலை நம்ம எவ்ரி மந்த் we are going to conduct regular meetings. இதுல எல்லாரும் பிரசன்ட் பண்ண போறோம். எல்லாம் வருவாங்களான்னு தெரியல. இல்ல சார், வரணும் அதுதான். இன்னைக்கு வந்தவங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2-3 பேர் எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்கோனி கிட்ட நான் கொஞ்சம் கொடுக்கணும். அவர் நல்ல ரூம்மேட் தான். அவரும் மீனாட்சி முடிச்சிட்டாரு. அடுத்தது அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்னோட பேர் மார்கோனி. எனக்கு சொந்த ஊர் சீர்காழி. அறிவுராஜா பேட்ச்மெண்ட்டுங்க. நான் இங்கே வர வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது. அறிவுராஜா அவசியம் வந்தாகணும்னாப்புல. நான் அந்த எங்கள் ஊர் 20 கிலோமீட்டர் சீர்காழி தாண்டி நான் வெளியில் வந்ததெல்லாம் பிஸ்னஸும் பண்ணல. ஒரு 22 வயசுலேயே ரியல் எஸ்டேட்டில் போயிட்டாங்க. சீர்காழி டவுனை 4 பிடிச்சோம்னா அது ஒரு பார்ட் என்னோட டெவலப்மெண்ட்டு. ஒரு 1000 புங்க மரத்தை வளர்த்துட்டேன் ஊரில். எங்கள் ஊரில் வந்து ஏயு ஆஃபீஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு 10 லட்சம் ரூபா இடம் ஏயு ஆஃபீஸ் என்னோட இடத்துல ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன். சூரியனார் கோயில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்குறேன். அது கான்ட்ராக்டை கட்டிதெல்லாம் சொந்தமாக 50 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துருக்குறேன். ஏதோ கடவுள் என்ன அந்த அளவுக்கு எங்கள் லோக்கலில் சின்ன ஊர்லேருந்து சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு வெளியே கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டிங்லேருந்து தமிழ்நாடு லெவலில் செய்கிற அளவுக்கு எனக்கு ஒரு உத்தியோகத்தை இந்த அறிவுராஜா எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காப்ல. கண்டிப்பாக நான் இன்னொரு 2 வருஷத்துக்குள்ள நான் ஒரு பெரிய லெவலில் நான் உங்கள்கிட்ட வந்து ரீச் பண்ணி ஒரு கம்பெனி இன்னும் விசிட்டிங் எனக்கு அடிக்கல, அடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ரொம்ப நன்றி. சீர்காழி வந்துட்டு தமிழ்நாடே மரம் அந்த நட்டு வளர்த்துட்டு வராரு ரெகுலரா தண்ணி ஊற்றிட்டு சொந்த சார். வெரி குட் வெரி குட். ரீட்டைல் ஜுவல்லரி வச்சிருக்கோம். 1903க்கு முன்னாடி ஆரம்பிச்சது. நான் 4th ஜெனரேஷனாக பண்ணிட்டு இருக்கோம். குட் குட். கோவில் கவச வேலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். திருச்செந்தூர்லேருந்து இந்த பக்கம் வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கோம். ரீட்டைல் கவச வேலைகள் நிறைய பண்ணியிருக்கோம். ரீட்டைல் ஜுவல்லரி சிதம்பரம். தேங்க்யூ. தமிழ் செல்வன், 90 பேட்ச் மெக்கானிக்கல். நான் வந்து சிபிடபிள்யூ ரெஜிஸ்டர் கான்ட்ராக்டர். நான் பாஸ்ட் 20 இயர்ஸாக நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சார் வந்து எனக்கு தெரியும், ஐஐடியில் சார் வந்து இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. யூஆர்சி சார் ஒன்றும் தெரியும். ரெண்டாவது வந்து நாங்கள் ஜென்ரேட்டர்ஸ் வந்து டீலர்ஸ், கிர்லோஸ்கர் ஜென்ரேட்டர்ஸு, அது மாதிரி ஏசி, சிசிடிவி கேமரா, அது ஃபயர் ஃபைட்டிங், இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. I am running a factory in Pondy, Metropolitan. We are making steel casting powder, all chemical for continuous casting, like large scale steel industries like Vizag Steel Plant, SR Gujarat,
and also for JSW Steel, SAIL, like that. And also we are authorized vendor for ITC agarbatti products. And IT for making agarbatti, we are making premix and supplying to ITC. And all agarbatti products also we are making. Thank you. Thank you. My name is Ravinder. I am associated with a company called ABN. I passed out in 83, chemical engineering. I am associated with ABN. We have 3 verticals. One is supply and servicing of plate type heat exchangers. And the second vertical is solar rooftop installations. Cumulative capacity we have done up to 900 kilowatt. Major projects in Tamil Nadu and outside Tamil Nadu as well. And we are also into manufacturing LED products, industrial LED products like high bay lights, street lights, flood lights, flame-proof lights. So we have been catering to many of the ABN members and look forward to more support from ABN Pondy chapter as well. Thank you. Thank you. I am CP Ravi, 82 mechanical. Agri engineering assistant engineer இருந்துட்டு family business வந்தேன். அதுக்கப்புறம் அக்ரி விடல, திருப்பி அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சது வந்து இப்போ வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு 600 ஃபார்மர்ஸ் இது பண்ணி இன்டகிரேட் பண்ணி நாங்கள் ஒரு மில்லட், பல்சஸ் எல்லாம் வந்து வேல்யூ ஆடட், அந்த காரில் பின்னால் இருக்கும் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இன் மில்லட்ஸ், செக் ஆயில், இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெட்டர் ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இது பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. From Chidambaram. We do manufacturing of cricket pitching machine. Actually, I designed the system and I was playing with my son. And accidentally, I met some ABN members, and they gave me the idea to convert into a product. And we started it by 2018, successfully going on. All the orders, mostly I got orders through my ABN link. And I request your reference and support to continue. Thank you. Raju, 1996 batch passer, MNP, looking at a family business, steel fabrication unit 1, and another one is Bharat Engineering Industries, manufacturer of radiators for electrical transformers. Thank you. Kumar, 2000 chemical engineer, 2011 company start பண்ணோம். Energy conservation தான் எங்களுடைய business. We are one of the accredited auditor, around 200 companies all over India. We are one of the company. So we are doing business in energy saving for the industries. 81 electrical. In fact, I was working with the electric department as an executive engineer till 2008, from 82 in Pondy electric department. After that, I gave a voluntary retirement, started a unit for manufacturing PET bottles and preforms and capsules. Presently, I have 2 units. One is making PET bottles with single state machines for cosmetics, pharmaceuticals, and oil filters. Apart from that, we are a major supplier for Kalishari. All the gold winner container which is coming in 5 liters is being supplied by us. And we are now planning to start an LED manufacturing unit also in Pondicherry. Thank you. Good afternoon, Vijayan, 1982 mechanical. We have a company called Alpha Foundations Private Limited. Basically from Chennai, and in Pondicherry we have been developing fans for the last 10 years. I'm also the Vice President of ITA now. So I request all members who have been present here who have not become members of ITA to kindly join as life members of ITA. Thank you. Thank you for chemical. 35 வருஷத்துக்கு அப்புறம் நினைச்சு நான் இங்கே தட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏபிஎன் pastor, easy first batch. முடிச்சுட்டு ஒரு 9 years சிங்கப்பூரில் ஐடியில் ஒர்க் பண்ணேன். சரி போதும் இந்த ஐடியில் வெளில இருக்க வேணாம்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹேண்டில் பண்ணேன். சிதம்பரத்துலேயே பண்ணுற பிஸ்னஸை நம்ம ஊர்லேயே பண்ணுவோம். அது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அண்ணாமலை எவ்வளோ நல்ல இம்ப்ரூவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சிதம்பரத்துலேயே ஆரம்பித்தேன். சிதம்பரத்தில் ஆரம்பித்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிவிட்டு இப்போ ஜாரோஸ் சொல்லிட்டு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சிதம்பரத்தில். ஃபுட், கிராசரிஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆப்பில். இப்போ அடுத்த டவுன்ஸ்க்கு எல்லாமே எக்ஸ்பென்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்.
ஒரு 25 to 30 டெலிவரி பர்சன்ஸ் இருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஒரு 15 to 20 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ சோஃபார் தான் ஓடிட்டு இருக்குது. தேங்க்யூ. நீ எப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்தா? Savesh. So, I'm in business with the 2008 mechanical hospital. Last நாங்கள் தான் இருக்கோம் 2008 2007 நான் தான் இருக்காரு. 2008 நான் அதுக்கப்புறம் யாரும் வரல. ஸோ ரெகுலர் வர வேண்டியது இருக்கு. என் கிளாஸ்மேட் ஒருத்தர் இருக்கா லாஸ்ட். ஸோ நான் பிஸ்னஸ் வந்து டான்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன் சென்னையில். அண்ட் சேம் டைம் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது இல்லாமல் அக்ரி பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் அக்ரி மயிலாடுதுறை நேட்டிவ் பிளேஸ் சார். அங்கே ஓன் அக்ரி பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அந்த சேம் டைம் ட்ராவல் பிஸ்னஸ் ஆல்சோ போயிட்டு இருக்கு. ஸோ டூர் ட்ராவல்ஸ் ஆல்மோஸ்ட் மயிலாடுதுறை சர்க்கிள் அண்ட் சென்னை சர்க்கிள் ஃபுல்லாக டூர் ட்ராவல்ஸ் போயிட்டு இருக்கு. இது மெயின் மேஜர் பிஸ்னஸ். ஐ எம் எம்இ கிராஜுவேட் அனாலிஸ்டி. ஸோ கனவு வந்து லீவ் ஆகிட்டேன். ஸோ கனவு பிஸ்னஸ் தேங்க்யூ. என் பேர் கதிரவன். 2009 சிவில் பாஸ் அவுட் அண்ட் 2012 எம்பி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பாஸ் அவுட். நர்சரிகாவில் வந்து சுபிக்ஷா பில்டர்ஸ்ங்கிறதுல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரன் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம், ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஏன்னா எங்கள் மணி சதீஷ் சொன்ன மாதிரி நாங்கள் தான் கடைசி ட்ராவல் இது பண்ணி பார்க்குறது. மோஸ்ட் அந்த இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஸ் தான் மேலே இருக்காங்க. சார் தான் எங்கள் ரோட்டில் ஃபாஸ்ட் கவர்னர் நாங்கள் சார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப நினச்சிட்டே இருந்தோம். அது மாதிரி நம்ம யூனிவர்சிட்டிக்கு நல்ல ஒரு ஓல்டு அலிமிட்டிஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இயங்கி இருக்கு எங்களுக்கு தெரியவே இல்லை. இது மாதிரி இயங்கிட்டு இருக்குன்னு தெரியறது நம்ம அமைச்சர் சென்னையில் அமைச்சர் சார் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மூலயமா அந்த ஒரு இது கிடைச்சி உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அதிகமாக சந்திக்கணும். தேங்க்யூ. Prabhakar. My name is Venkade. Actually, I'm 99 pass out mechanical engineer. After that, I did my masters in marine engineering. So presently, I'm working as a chief engineer. Meanwhile, we just started one ship supplies group of company. So where we used to supply ship stores to the. Thank you. Ashokan, 81 chemical. Now I'm doing interior decoration with stainless steel materials. Anybody wants or new construction, rails, gates, please contact me. Thank you. Prabhakar, அறிவுராஜா அவர் என்னன்னு பாருங்க. அவர் பெரிய கம்பெனியை வச்சிருக்காரு. ஸோ நம்ம எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. தேங்க்யூ. I am Veerapandiyan, 82 chemical, recently retired. Just pass me back. I am Tamilvanan, 82 chemical. இங்கே வந்து நான் ஒரு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் டீலர் சிஎஃப் இண்டிவிஜுவல் எஸ்டி ஏஜென்சிஸ் லோக்கல் பிஸ்னஸ் born in Pondy, stay in Pondy. Thank you. Everybody, I am Alphonse from Pondicherry area. I am basically a structural engineer. I am doing construction work in Pondicherry. We are doing on congregation works, lot of congregation works in Pondicherry as well as in South Africa district. Prabhakar is my good friend. Thank you. Good afternoon, everybody. I am Murugasan, 2000 mechanical engineering production. At present, I am associating with the ABN Engineering Consultancy. Basically, we are doing power plant EPC and owner engineering consultancy, end-to-end concept to commissioning. Not only power industry, and we are into sugar industry as well as business. With any engineering consultancy you want, just contact me. Thank you. Thank you. Okay. Myself, Ariv Karsan, Associate Professor from the Department of Chemical Engineering. That's it. Yeah, from Annamalai University. Okay. Please. Join hand with the ABN as well as AITA to give support from Annamalai University. Okay. Thank you. Thank you. So selling land at Pondy also. I am having another company, Idil Construction. I am promoting individual houses and flats at Urapakam. Thank you. Still we have one more assignment by Arivaraja, and then finally we have national anthem. CM has participated, so we will complete the meeting with the exact protocol. Thank you. Now I request. Hi, good afternoon, everybody. I'm Sampath. Thank you. I'm friend of Mr. Arivaraja. I'm a
running a company called Binary to Quantum Tech Base, which is basically a software development company. And we are the kind of multiple development platform and into the digital marketing also. Running in Pondy. So kindly support us to move forward in the future years. We are almost 4 years completed, and we are counting and all. Thank you.